ஆகஸ்ட் மாதம் வருகின்ற 6ஆம் தேதி இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகிறது. இதை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் கடந்த நேற்றைய தினம் இரவு சரியாக 7 மணி அளவில் அறிக்கை கொடுத்துருந்தோம். இதே நிலையில் இன்றைய தினமும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முத்துசோளம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் இன்றைய தினமும் 29ஆம் தேதியும் அதை உறுதிப்படுத்தியிருக்கோம். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நம்ம அறிவிக்கப்பட்டபடியே நேற்றிலிருந்தே அங்கங்கே மழை தொடங்கியது. இன்று முதல் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு என்பது மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 28, 29 இந்த 2 தினமுமே மழைப்பொழிவு என்பது படிப்படியாக அதிகரிக்கும். 30 மற்றும் 31 இந்த குறிப்பிட்ட 31ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு மற்றும் புதுவையில் காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெரும்பாலான மாவட்டங்கள் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம குறிப்பிட்டிருக்கோம். குறிப்பாக நாளைய தினம் நாளை மறுநாளிலிருந்து வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் நிறைய இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 65% இடங்களிலிருந்து 75% இடங்களில் நாளை மறுநாளிலிருந்து கனமழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் 31ஆம் தேதியிலிருந்தே தமிழ்நாடு மற்றும் புதுவையில் கனமழையும் குறிப்பாக வட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஆகஸ்ட் 1, 2, 3 இந்த தேதிகளில் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக மழையும், அதற்கு பிறகு வரக்கூடிய ஆகஸ்ட் 4ஆம் தேதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, அதாவது 500 HP அட்மாஸ்பியரி லெவல். இப்போ நம்ம சொல்லணும்னா இது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது வருகின்ற நாட்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது குறிப்பாக 4ஆம் தேதி அது உருவாகி 5, 6 தேதிகளில் தீவிரமாக இருக்கும். அது தொடர்ச்சியாக இந்திய பெருங்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளிலும் தென் மாவட்டங்களுக்கு பக்கபலமாக அமைந்து குறிப்பாக முதல் 4 தினங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் 1, 2, 3, 4 இந்த தேதிகளில் முதல்ல வட மாவட்டங்களையும் தென் உள் மாவட்ட பகுதியிலும் மழையை தீவிரப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிகளுக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழையை கொடுக்கக்கூடிய வகையில், அதாவது தென் மாவட்டங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து கனமழையும் மிக கனமழையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 5 மற்றும் 6 தேதியிலிருந்து மிக சிறப்பான இடியுடன் கூடிய கனமழையும் தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை அமைப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதற்கு பிறகு ஆகஸ்ட் 7, 8, 9, 10 தேதிகளிலும் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுவையிலும் கேரள பகுதிகளிலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருப்பதன் காரணமாக மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் அமைகின்ற காரணத்தினால இனிமே தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவமழையை பார்க்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தீவிரமான தென்மேற்கு பருவமழைன்னா இவர்களுக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி குமரிக்கடலில் இருக்கும்போது இவர்களுக்கு நல்ல இடியுடன் கூடிய மழைக்கான ஃபார்மேஷன் ஏற்படும். கடந்த 2023ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன், ஜூலை இந்த 2 மாதங்களும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு பெரிய அளவுக்கு மழைப்பொழிவுகள் தென்மேற்கு பருவமழை இல்லாத போதில் ஆகஸ்ட் மாதத்தில் உருவாகிய சுழற்சிகளும் செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து அமைந்த சுழற்சிகளும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என கண்டினியூஸஸ்லி ஒரு 5 months தொடர்ச்சியான முறையில் மழை தான் கன்னியாகுமரி பொறுத்தவரையில். அதில் குறிப்பாக பெய்த மழை என்பது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அக்டோபர் மாதங்களிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கன்னியாகுமரியில் மழை என்பது இருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இந்த வருடமும் அதற்கு ஏற்ற போல இந்த காலகட்டம் என்பது சரியாக மீண்டும் ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்தே ஒரு சுழற்சி அமைந்து கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் நல்ல இடியுடன் கூடிய கனமழை இருக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் எல்லா பணிகளிலுமே அந்த விவசாய பணிகள் என்ன பணிகள் இருந்தாலும் செய்யலாம். விருதுநகர், மதுரை, தேனி, தென்காசி இந்த மாவட்டங்களில் மழைக்கான இனிமேல் மழை என்கின்ற டெய்லி மழையாக தான் இருக்கும். மழையை பற்றி இனிமேல் நீங்கள் எனக்கு டவுட்ஸ் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக நான் இன்றைக்கி சொல்லிட்டேன். ஆகஸ்ட் 1லிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு பிறகு மாதம் தொடங்குகிறது. இந்த மாதம் ஆகஸ்ட் 1லிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் டெய்லி மழை இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும். அப்படி இருக்கிறனால நீங்கள் வானிலை அறிக்கையை என்னை கேட்டுட்டு தான் நீங்கள் பணிகளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் நான் சொல்லாமலே மழை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஆனாலும் கூட தீவிரமான மழை சுற்றுகள் தொடர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால அதனோடு இணைந்த திட்டமிட்ட வேளாண்மை பணிகளையும் தொடர்ந்து அரசு அலுவலக பணிகளையும் இதர தொழில் சார்ந்த பணிகளை மேற்கொள்பவர்களுக்கு அறிக்கையோடு இணைந்திருப்பது கட்டாயமான ஒரு விஷயம். குறிப்பாக நாளிலிருந்தே நம்ம யூடியூப் சேனலில் லைவ் ஃபோர்காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான வேலைகள்லாம் தொடங்கியிருக்கோம். ஏற்கனவே ஒரு சின்ன அப்டேட் லாஸ்ட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு லைவ் பண்ணியிருந்தோம்.
அதே மாதிரி இப்போ நம்ம மறுபடியும் அந்த லைவ் சீசன் வரப்போகுது. நம்ம யூடியூப் சேனலில் லைவ் கண்டினியூஸ்லி நம்ம பண்ண போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு கரண்ட் வெதர் ஃபோர்காஸ்ட் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய போகிறது என்பது பற்றி நம்ம அறிவிக்க போகிறோம். குறிப்பாக நம்மளுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்தும் அல்லது ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் லைவ் ஃபோர்காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். அதிலிருந்து நம்ம தீவிரமான மழை சுற்றுகள் அடுத்தடுத்து வருகின்ற காரணத்தினால இதை தீவிரப்படுத்தி ஒரு நாளைக்கு 2லேருந்து 5-6 முறை லைவ் அப்டேட் பண்ணுறத நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுடைய பகுதிகளில் க்ளவுடு நல்லா டார்க்காக வருதோ, எப்போல்லாம் உங்களுக்கு கரண்ட் ஃபோர்காஸ்டிங் தேவைப்படுதோ, அப்போல்லாம் முத்துசெல்வம் முதன்மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்கின்ற பில் பட்டினர் தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளணும். நோட்டிஃபிகேஷன்ஸை எப்போயுமே கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. முத்துசெல்வம் முதன்மை யூடியூப் சேனல் பக்கத்தில் அதை நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதில் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக சொல்லியிருக்கோமா, தென் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களுக்குமே நான் கடந்த 3 தினங்களாக சொல்லியிருக்கேன். அதாவது மீண்டும் ஒரு முறை நான் மாவட்ட பட்டியல் கூட கொடுத்துட்றேன், எல்லோரும் கூர்ந்து கவனிங்க. தென் மாவட்டத்திலிருந்தே நான் வருகிறேன். ஏன்னா குமரிக்கடல் பகுதியில் சுழற்சி அமைகிறது. அதன் அடிப்படையில் முதல் மாவட்டமாக கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி, தேனி, தென்காசி இந்த மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களில் மழையும், வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஆங்காங்கே மழையும், ஆகஸ்ட் மாதம் 4, 5, 6 தேதிகளில் தீவிரமான இடியுடன் கூடிய மழைப்பொழிவுகள் தொடங்கும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே இந்த மாதம் முழுவதுமே மழை இருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி மற்றும் திண்டுக்கல், மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மாவட்டங்களிலும், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துடைய பரவலாகவே தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளிலும் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே ஓவரால் எல்லா பகுதிகளிலுமே, அது குறிப்பாக விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல இடியுடன் கூடிய கனமழை வருகின்ற 5ஆம் தேதி 6ஆம் தேதியிலிருந்து காணப்படுகிறது. குறிப்பாக அதுக்கு முன்கூட்டியே வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5 இந்த தேதிகளில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும், ஒரு சில இடங்களில் 5, 6 தேதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. மேலும் இந்த மாதம் முழுவதுமே இந்த மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கிறது. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழையில் பொதுவாக ஆகஸ்ட்டில் தூத்துக்குடியில் மழையே பெய்யாது. ஆனால் இப்போ என்னென்னா, இது காலகட்டம், அதாவது தென்மேற்கு பருவமழை பலவீனமாக இருப்பதன் காரணமாகவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி சாதகமாக அமைவதன் காரணமாகவும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது தற்போதைக்கு உருவாகியிருக்கிறது. அதே போன்று திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களிலிருந்து தொடங்கி கரூர், நாமக்கல், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும், நீலகிரி உள்ளிட்ட கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர், திண்டுக்கல் இந்த மாதிரியான கொங்கு மண்டல பகுதிகளிலும் சிறப்பான மழையில் நல்ல இடியுடன் கூடிய ஃபார்மினேஷன் இருக்குது. குறிப்பாக இவர்களுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறது. திருச்சி மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள் தான் நம்பர் 1 டாப் 1ல் வரக்கூடிய மாவட்டங்கள். குறிப்பாக நீங்கள்லாம் ஜூலை 30ஆம் தேதி நாளையிலிருந்தே இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள் ஜூலை 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5 தேதிகளிலும் அதற்கு பிந்தைய தேதிகளிலும் தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதுமே இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களுக்கு மிக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. அருமையான சுற்று அமையும். குறிப்பாக இதில் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு அறிக்கையும் பாருங்கள். அதே நேரத்தில் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தை தவிர்த்து மற்றபடி அதனை ஒட்டி வரக்கூடிய திருச்சி மாவட்டங்களில், ராமநாதபுரம் மாவட்டத்துடைய கடலோர கிழக்கு கடலோர பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு என்பது கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் கிழக்கு கடலோர மாவட்டங்களில் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் சொல்லியிருக்கோம். நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை முதலே இடியுடன் கூடிய மழை தொடங்கி இந்த மாத இறுதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையிலும் நல்ல மழை இருக்கிறது. இதில் கனமுதல் மிக கனமழை இருக்குங்க. அந்த கனமழை மிக கனமழைக்கான அப்டேட்டை நீங்கள் கவனிக்கணும்னா அது நீங்கள் தினசரி அறிக்கையில் இணைந்திருக்கணும். நவ்காஸ்டிங் ரிப்போர்ட்ஸ்லையும் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். சென்னை, செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களை தொடர்ச்சியாக 30ஆம் தேதி நாளை முதல் 31ஆம் தேதி வரை விட்டு மதிய மாலை நேரங்களில் நாளை அடுத்த 2 தினங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை. ஆகஸ்ட் 1, 2, 3, 4 தேதிகளில் பரவலாக மழை. ஆகஸ்ட் 5, 6, 7, 8 தேதிகளிலும் பரவலாக மழை. இப்படி தொடர்ச்சியாக இந்த மாவட்டங்களில் சென்னை மற்றும் வட மாவட்டங்களிலும் கிழக்கு கடலூர் மாவட்டங்களில் பரவலாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மற்றும் ஒசூர், தருமபுரி, சேலம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும்
கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், பெங்களூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும், கர்நாடகாவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும், தருமபுரி மாவட்டங்களிலும் என தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும், குறிப்பாக வட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி பரவலாக மழையும், அதுக்கு பிறகு ஆகஸ்ட் 1, 2, 3, 4 தேதிகளில் தீவிரமான இடியுடன் கூடிய கனமழையும், அதீத கனமழை, அதாவது சில இடங்களில் அதீத கனமழை என்றால் ஒரு சில இடங்களில் சேலம், ஈரோடு மாவட்டங்களில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே தமிழகம் எங்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதம் தான். 38 மாவட்டங்கள்னு ஒரே வரியில் முடிச்சிட்டோம்னா நிறைய பேர் கமெண்டில் பதிவு பண்ணுறாங்க அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இப்போ மாவட்ட பட்டியலில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக நவ்காஸ்டிங் ரிப்போர்ட்லேயும் மாவட்ட பட்டியல் வரும். அதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை என்கின்ற லிஸ்ட்டும் நம்ம கொடுப்போம். லைவ் ரிப்போர்ட் ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். லைவ் ரிப்போர்ட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் வரும். நம்ம மேனுவலாக இன்றைக்கி காலையில் ரிப்போர்ட் அண்ட் ஈவினிங் ரிப்போர்ட்டில் பெரும்பாலும் அடுத்த வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட வானிலை இருக்கிறது, எந்தெந்த பகுதியில் கனமழை இருக்கிறது என்பது மட்டுமே சொல்லுவோம். மாவட்ட பட்டியல் என்பது லைவ் ரிப்போர்ட்டிங்கில் வரும். குறிப்பாக ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து லைவ் ரிப்போர்ட்டிங் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருமே முத்துசெல்வம் மதர்மான் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் ஆல் என்கின்ற பில் பண்ணி தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு விரிவான மாலை மற்றும் இரவு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.